வணக்கம், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டூ அனதர் எபிசோட் ஆஃப் பிஆர் கிரிக்கெட் சாட். நான் ரிட்டென்ஷன்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஒரு வீடியோ போட்டோம். எந்த டீம்ஸ் யார ரிட்டெயின் பண்ணிருக்காங்க, எது நல்லது, எது குட் ரிட்டென்ஷன்ஸ், புவர் ரிட்டென்ஷன்ஸ்ன்னு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, பேச போறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் யார பிக் பண்ணலாம் இந்த ஆக்ஷன்ஸ்ல அப்படின்னு. அதுல 2 டீமும் ஒரே ரெக்கார்ட்ல ஃபினிஷ் பண்ணாங்க லாஸ்ட் இயர். ஆர்சிபி ஃபைனல் மேட்ச்ல சென்னையை அடிச்சுட்டு நெட் ரன் ரேட்ல உள்ள போயிட்டாங்க. சென்னை வந்து ருத்ராஜ் கைக்வாடோட ஃபர்ஸ்ட் ஃபுல் சீசன் as கேப்டன். என்ன பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட் தான். அவர் ஸ்பின்னர்ஸ் சரியா யூட்டிலைஸ் பண்ணல. இந்த சீசன் என்ன பண்ண போறாருன்னு பார்ப்போம். சென்னை சூப்பர் கிங்ஸ் ரிட்டென்ஷன்ஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். எனக்கு தெரிஞ்ச ருத்ராஜ் கைக்வாடுக்கும் ரவீந்திர ஜடேஜாவுக்கும் கொஞ்சம் ஓவர் பே பண்ணிட்டாங்க. டெஃபினட்டா வந்து 30 crores 2 பேரையும் எடுத்திருக்கலாம். பட் ஒரு 6 crores ஆக்ஷன்ல வச்சிருக்கலாம். பட் சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த மாதிரி பிரான்ச்சைஸ் கிடையாது. ரவீந்திர ஜடேஜாக்கு அந்த லாயல்டி ஃபேக்டருக்கே கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் இப்போ 55 கோடி தான் இருக்கு. ஸோ யாரை எடுக்கலாம் சென்னை சூப்பர் கிங்ஸ், யாரை எடுப்பாங்க? எனக்கு தெரிஞ்ச அந்த ரைட் டு மேட்ச் கார்டை டெவன் கான்வே மேல நிச்சயமா யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு ஃபீலிங் டெவன் கான் நான் உங்களுக்கு ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தேவை. இப்படி கேஎல் ராகுல் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு சிக்கினாருன்னா டெஃபினட்டா வந்து கேஎல் ராகுல் போவாங்க. பட் ஆர்சிபி கிட்ட 83 crores இருக்கு, சென்னை சூப்பர் கிங்ஸ் கிட்ட 55 தான் இருக்கு. ஸோ ஆர்சிபி அவுட்பிட் பண்ண நல்ல வாய்ப்பு இருக்கு சென்னையை. ஸோ எனக்கு தெரிஞ்சு டெவன் கான்வே ரைட் டு மேட்ச். வேற யார் வரலாம் சென்னைக்கு? ஷேன் வாட்சன் ஒரு காலத்துல ஆர்சிபில இருந்தாரு, சிவம் துபே ஒரு காலத்துல ஆர்சிபில இருந்தாரு, கிளென் மேக்ஸ்வெல் ஆர்சிபில இருந்தாரு. எனக்கு என்னமோ ஒரு ஃபீலிங் சென்னை சூப்பர் கிங்ஸ் கிளென் மேக்ஸ்வெல் போகணும். அவங்களுக்கு அந்த ஆஃப் ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு முன்னாடி மொயின் அலி எடுத்திருக்காங்க. அண்ட் அந்த ஃபாரின் ஆல்ரவுண்டர் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டா வந்து தே வில் கோ ஆஃப்டர் கிளென் மேக்ஸ்வெல் பண்ணுவாங்க. அண்ட் கிளென் மேக்ஸ்வெல் வந்து அந்த மாதிரி ஒரு பிளேயர் ஆன் மேட்ச் அவர் உங்களுக்கு ஆன் டே அவங்க மேட்சை ஜெயிச்சு கொடுத்துருவாரு. அப்படி அது பிளே ஆஃப்ஸ்ல இருந்ததுன்னா டபுள் போனஸ் தான். எனக்கு தெரிஞ்சு சென்னை சூப்பர் கிங்ஸ் கிளென் மேக்ஸ்வெலுக்கு டெஃபினட்டா ட்ரை பண்ணுவாங்க இந்த ஆப்ஷன்ல. கிளென் மேக்ஸ்வெல் கிடைக்கலன்னா லிவியன் லிவிங்ஸ்டோன் லைக் ஃபார் லைக், யங்கர் வெர்ஷன், நல்ல ஹிட்டர், குட் லெக் ஸ்பின்னர், ஃபென்டாஸ்டிக் ஃபீல்டர், டெஃபினட்டா ட்ரை பண்ணுவாங்க. வேற யார் எடுப்பாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ்? அவங்க வந்து தீபக் சஹார், ஷர்துல் டாக்கூர், அந்த ஓல்ட் வார் ஹார்சஸ் ட்ரை பண்ணுவாங்க. லோவர் பிரைஸ்ல கிடைச்சா டெஃபினட்டா போவாங்க. Who else can Chennai Super Kings go for? ஆயுஷ் மாத்ரே மும்பை இந்தியன்ஸோட சாரி மும்பை ரஞ்சியில இந்த வருஷம் டெபு பண்ணாரு. ரிப்போர்ட்ஸ் கமிங் இன் தட் ஆயுஷ் மாத்ரே ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிருக்காரு சென்னை சூப்பர் கிங்ஸ் மேனேஜ்மெண்ட்னு. நல்ல பிக்கா இருக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு சென்னை சூப்பர் கிங்ஸ் எந்த யங்ஸ்டரையும் எடுத்து ஒரு சான்ஸ் கொடுக்கறது இல்லை. அப்படி கொடுத்தாலும் சமீர் ரிஸ்வி கொடுத்தாங்க லாஸ்ட் இயர் 2 கேம் கொடுத்தாங்க, கண்டினியூஸா கூட கொடுக்கல. நீங்க ஒரு யங்ஸ்டரை பேக் பண்ணீங்கன்னா ஒரு 14 கேம் ஃபுல் சீசன் கொடுக்கணும். இப்போ ருத்ராஜ் கைக்வாட் அதே மாதிரி தான் இருந்தாரு 3 சீசன் உட்கார்ந்தாரு, 4வது சீசன் ஃபுல் டோர்னமெண்ட் ஆடினாரு. அந்த மாதிரி பேக்கிங் இருந்தா யங்ஸ்டர் எடுக்கலாம், இல்லாட்டி யங்ஸ்டர்ஸ் எடுத்து ஒரு வேஸ்ட் தான். பட் ஆயுஷ் மாத்திரே அவங்க ரேடார்ல டெஃபினட்டா இருப்பாங்க. வேற யார் இருப்பாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் ரேடார்ல? அஸ்வின், ஹோம் கமிங், பர்ஃபெக்ட் சான்ஸ் அஸ்வின் திரும்ப சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு வரதுக்கு. ஏன்னா அவர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அகாடமிக் ஹை பர்ஃபார்மன்ஸ் அகாடமியோட டிரெக்டரா இருக்காரு இப்போ. ஸோ டெஃபினட்டா அஸ்வின் திரும்ப சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு வரது சான்சஸ். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு பிக் பைஸ் இருக்கலாம் சென்னைக்கு. கிளென் மேக்ஸ்வெல், ரவிச்சந்திரன் அஸ்வின், பொட்டென்ஷியலி கேஎல் ராகுல் இல்லைன்னா இஷான் கிஷன் இல்லைன்னா டெவன் கான்வே ஆர்டிஎம், அண்ட் துஷார் தேஷ்பாண்டே ரிட்டைன் பண்ண பார்ப்பாங்க, ஆர் திரும்ப வாங்க பார்ப்பாங்க. தீபக் சஹார், ஷார்துல் டாக்கூர். ஸோ இந்த பழைய பெருச்சாளிங்கள்லாம் திரும்ப வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, எஸ்பெஷலி ஷார்துல் டாக்கூர், தீபக் சஹார் எல்லாம். சென்னை யூஸ்வலி ஆப்ஷன்ல போய் ஒரு கலக்கினதே இல்லை, கொஞ்சம் கன்சர்வேட்டிவா தான் இருந்திருக்காங்க. பட் அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். என்ன இல்லாட்டி 5 டைட்டில் ஜெயிக்க முடியாது. அண்ட் அஃப்கோர்ஸ் தோனி ப்ராப்ளி ஒரு லிஸ்ட் ஆஃப் பிளேயர்ஸ் போட்டிருக்காரு. அந்த லிஸ்ட் இருக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் கிட்ட, இவங்க தான் எனக்கு வேணும்னு. இதை வச்சு ஜெயிக்க முடியுமான்னு பார்ப்பாரு. பொறுத்திருந்து பார்க்கணும் அது ஒர்க் அவுட் ஆகுதான்னு. பட் நம்ம ஆக்ஷன் முடிஞ்ச அப்புறம் ரேப் அப் ஷோ டெஃபினட்டா பண்ணுவோம். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த 4-5 பிளேயர்ஸ் டெஃபினட்டா வருவாங்க. ஆர் அட்லீஸ்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. நம்ம கொஞ்சம் வெஸ்ட் பக்கம் பார்த்தோம்னா பெங்களூர், ஆர்சிபி கிட்ட 83 கோடி இருக்கு. இப்போதைக்கு அவங்க விராட் கோலி, ரஜத் பட்டிதார், யஷ் தயால் தான் ரிட்டைன் பண்ணிருக்காங்க. வேற என்ன தேவை? ஆர்சிபிக்கு போலிங் தேவை, ஆர்சிபிக்கு விக்கெட் கீப்பர் தேவை, ஆர்சிபிக்கு கேப்டன் தேவை. டெஃபினட்டா கேஎல் ராகுலுக்கு ஃபுல் ஃபிளெஜ்டா போவாங்க ஆர்சிபி. அவங்க பெரிய பெரிய பை கேஎல் ராகுல்ல தான் இருக்க போகுது. ஹோம் கமிங், ஹோம் பாய், லோக்கல் கர்நாடகா பாய் கேஎல் ராகுல் எடுத்தா நல்ல பிக் அது. அண்ட் கேஎல் ராகுல் நல்லாவும் ஆடுவாரு. அந்த ஸ்டேடியம்ல வந்து கபன் பார்க், பிரிகேட் ரோட்ல நடிக்கக்கூடிய அபிலிட்டி இருக்கு கேஎல் ராகுலுக்கு. ஸோ கேஎல் ராகுல் டு ஆர்சிபி பெரிய பெரிய பிக் அது. யுஸ்வேந்திர சஹல் திரும்ப வரதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. பெங்களூர்ல நல்ல லோக்கல் டேலண்ட் இருக்கு. கர்நாடகால மனோஜ் பண்டகே, அபினவ் மனோகர், இவங்கெல்லாம் நல்ல பிளேயர்ஸ். சான்ஸ் கிடைக்கல. மனோஜ் பண்டகே பெஞ்ச்லயே இருந்தார் ஆர்சிபி பெஞ்ச்ல. அபினவ் மனோகர் குஜராத் டைட்டன்ஸ்ல ஆடவே இல்லை. இவங்க 2 பேரும் ஸ்டாண்ட் அவுட் பெர்ஃபார்மர்ஸ் கர்நாடகா
பிரீமியர் லீக்ல கூட. டெஃபினட்டா எனக்கு ஒரு ஃபீலிங் இந்த வாட்டி வருவாங்க ஆர்சிபிக்குன்னு பார்க்கலாம். ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மிச்சல் ஸ்டார்க்க பார்க்கலாம். ஆர்சிபி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. முன்னாடி ஆர்சிபிக்கு ஆர்டர் இருக்காரு. ஏன்னா அவங்களுக்கு ஓவர்சீஸ் பேஸ் பவுலர்ஸ் வேணும். இந்தியன் பவுலர்ஸ் ரஷிக் சலாம், டெல்லி கேபிட்டல்ஸ் ரஷிக் சலாம், யங்ஸ்டர், குவிக், ஃபென்டாஸ்டிக் யார்க்கர், ஹேண்டி லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன் அண்ட் டெரிஃபிக் ஃபீல்டர். ஸோ ரசிக் சலாம் கூட ஒரு பாசிபிலிட்டி இருக்கு ஆர்சிபிக்கு வரத்துக்கு. ஸ்பின் நிறைய ஸ்பின் ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் மெயினா அவங்க சஹலை தான் பார்ப்பாங்க. ஸோ ஆர்சிபியோட பிக் பைஸ் யாரா இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல், தென் முகமது ஷமி கூட ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. சிராஜ், ரசிக் சலாம், லிவிங்ஸ்டன் அண்ட் யுஸ்வேந்திர சஹல். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் நான் எதிர்பார்க்குறேன் ஆர்சிபி வில் கோ ஆஃப்டர் அப்படின்னு. அஃப்கோர்ஸ் ஃபாஃப் அவைலபிள்னா டெஃபினட்டா எடுத்துப்பாங்க. வெதர் ஆர் நாட் ஃபாஃப் விராட் கோலி கேப்டன் பண்றாரான்னு யாருக்கும் தெரியாது. அவர் பண்ணலைன்னா ஃபாஃப் எடுத்தாங்கன்னா ஃபென்டாஸ்டிக் ஆப்ஷன். அஃப்கோர்ஸ் கேஎல் வந்து அவர் கேஎல் கேப்டன்ல தான் வருவாரு. பட் ஃபாஃப் இஸ் அ டீம் மேன், சுப்ரீம்லி ஃபிட், என்ன பொசிஷன்ல சொன்னாலும் ஆடுவாரு அண்ட் 100% கொடுப்பாரு. ஸோ ஃபாஃப் இஸ் ஆல்சோ அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த 6-7 பிளேயர் ஆர்சிபி ஃபுல் ஃபிளெஜ்டா போவாங்கன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். பொறுத்திருந்து பார்க்கணும் அது கரெக்டா வருதா இல்லையான்னு. அவங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன். நிறைய கண்டென்ட் காத்துட்டு இருக்கு. பிஜிடி வரப்போகுது, அதை நம்ம ப்ரிவியூ பண்ணுவோம். எவ்ரி டேஸ் எண்ட் ஆஃப் டேஸ் பிளே ஒரு இது ஒரு ரேப் அப் பண்ணுவோம். அண்ட் ஆக்ஷன் முடிஞ்ச அப்புறம் என்ன டீம் என்ன பிக் பண்ணாங்க கிரேட் பண்ணுவோம். எக்ஸைட்டிங் கிரிக்கெட் கண்டென்ட் அஹெட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் another episode of PR Cricket Chat.